பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பொதுவாக ரட்சிப்பை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்துவதில்லை. நம்முடைய ரட்சிப்புக்காக பரலோகம் எவ்வளவு விலை கொடுத்தது, நமது ரட்சிப்புக்காக கடவுள் பட்ட பாடு, மன வேதனைகள், இவை எல்லாவற்றையும் நாம் எண்ணி பார்க்க மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீர பாடுகளை தான் நினைக்கிறோம். வாரினாலே அடிபட்டார், சதைகள் கிழிந்தன என்று சரீரத்தை குறித்த பாடுகளை மன கிளேசத்தோடு யோசிக்கிறோமே தவிர அவருடைய ஆவிக்குரிய பாடுகள், ஆவிக்குரிய துன்பங்கள், ஆவிக்குரிய சஞ்சலங்கள் இவற்றை நாம் அதிகமாக யோசிப்பதில்லை. அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பரிசுத்த பவுல் மேன்மை பாராட்டுவதற்கு எத்தனையோ சாக்கியங்களை பெற்றவர், நல்ல பேசக்கூடியவர், ஐஸ்வர்யவான், சபை சங்கத்தில் உறுப்பினர், தைரியசாலி, கபாலியல் பாதத்தில் படித்தவர். இப்படி எத்தனையோ சாக்கியங்கள் அவருக்கு இருந்தாலும் அவர் மேன்மை பாராட்டுவது இயேசு கிறிஸ்து சிலுவையை தான். இந்த சிலுவையை தவிர வேறு எதையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற சிலுவை கொலை கருவி அல்ல. ரோமர்களோ அதற்கு பொலிசியர்களோ உபயோகப்படுத்தின கொலை கருவியாகிய சிலுவையாகிய அந்த மரத்துண்டை அல்ல அவர் மேன்மை பாராட்டியது. சிலுவை என்பது நம்முடைய நினைவுக்கு வருவது 2 துண்டு மரத்துண்டுகள். அது அல்ல பரிசுத்த பவுல் மேன்மை பாராட்டுவது. சிலுவை என்னை ரட்சித்தது என்று நாம் சொல்லும் போது மரத்துண்டுகளை ரட்சிக்கவில்லை, கொலைக்கருவியை ரட்சிக்கவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்னை ரட்சித்தது. ஆகவே சிலுவையை குறித்த ஒரு சரியான தரிசனம் வேண்டும். சிலுவை அடையாளத்தை இன்றைக்கு ஜனங்கள் மிக மேன்மைப்படுத்துகிறார்கள். ஆலயத்திலே சிலுவை அடையாளத்தை வைப்பது பாவம் அல்ல, வைத்தல் குற்றம் அல்ல, ஒரு அடையாளம். இது கிறிஸ்தவ ஆலயம் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த அடையாளமே முக்கியமானது அல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் சற்று யோசிப்போம். ஆதி காலம் தொட்டு ஒரு கேள்வி, இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது மரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தாரா? ஆரம்ப நாட்களிலேயே சாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பிரிட்டிஷ் பிரீச்சர் டாக்டர் லெஸ்லி வெதர்ஹெட் என்ற மிகப்பெரிய பிரசங்கியார் சொல்லுகிறார், ஆரம்ப நாட்களில் இயேசு மரிப்பதற்கான சிந்தையோடு வரவில்லை. இந்த உலகத்தை ஆள வேண்டும், ஜனங்கள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தார். மனிதன் அவரை வேண்டாம் என்று தள்ளி சிலுவையில் அடித்து விட்டான். அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று அவர் வரவில்லை. மரிப்பதோடைய நோக்கம் அல்ல,
என்று லெஸ்லி சொல்லுகிறார். வேதத்துக்கு மாறுபட்ட கருத்து. வேதம் அப்படி சொல்லவில்லை. அருமையானவர்களே, லெஸ்லியோ எந்த பிரசங்கியாரோ உங்கள் போதுகிறோ என்ன சொல்லுகிறார் என்பதல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது. அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய உலக தோற்றம் முதல் அல்லது உலகம் உண்டாவதற்கு முன்பு, ரெண்டு ஒன்றுதான். இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வேதம் சொல்லுகிறது. Before the foundation of the world, the Lamb was slain, the eternal mind of the eternal Father. நித்திய பிதாவினுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாவதற்கு முன்பே அடிக்கப்பட்டு விட்டார். ஆகையினால் ஆதியிலேயே கடவுளுடைய நோக்கம், பிதாவின் நோக்கம் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று, மனிதனுக்காக மரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இயேசு பிறந்தார். அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள். ஜான் கென்னடி, ஆப்ரஹாம் லிங்கன், காந்தியடிகள், இப்படி எத்தனையோ பேர் தேசத்திற்காக பலியாயிருக்கிறார்கள், ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மரித்தாலும் மரிக்க வேண்டும் என்று பிறந்தவர்கள் அல்ல. இப்படி மரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வரவில்லை. உலகத்திலேயே இந்த விதமான மரணத்தை சந்திக்க வேண்டும், மரிப்பதே தன் வாழ்க்கையின் நோக்கம் என்று இந்த உலகத்துக்கு வந்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மனு குலத்துக்காக மரிக்க வேண்டும் என்று அவர் வந்தார். அவர் மரிக்க வேண்டும் என்பது உலகம் உண்டாவதற்கு முன்பு பிதாவுடைய உள்ளத்திலே பிறந்த ஒரு அருமையான திட்டம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இயேசுவை நீங்கள் அக்கிரமக்காரர் கையிலே கொடுத்தீர்கள், ஆணிகள் அடித்து கொலை செய்தீர்கள். நீங்கள் எண்ணுகிறீர்கள், இந்த இயேசுவையே நாங்கள் கொலை செய்து விட்டோம், இந்த இயேசுவையே நான் தீர்த்து கட்டி விட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இயேசு மரிப்பதற்கு காரணம் பிதாவின் ஆலோசனை. ஏற்கனவே அவர் மரிக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அவர் மரிக்க வேண்டும் என்பது இயேசுவின் முன் அறிவு. Jesus was not surprised of the cross. சிலுவையை பார்த்தது இயேசு ஆச்சரியப்படவில்லை. அவர் சிலுவையில் மரிப்பது அவர் வருவதற்கு முன்பே அவருக்கு தெரியும். ஆகவே சிலுவை என்பது அவருடைய முன் அறிவு. இயேசுவுக்கு நன்றாக தெரியும், பரலோகத்தில் இருக்கும்போதே தெரியும், நான் பூமியிலே பிறந்து சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று. அவர் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அவர் மரிப்பார் என்பது இயேசுவின் முன் அறிவு. ஆகவே ஏதோ கர்த்தருக்கே ஆச்சரியம் உண்டாக்கத்தக்கதாக ஜனங்கள் வெற்றி பெற்றது போல சிலுவையை காட்டுகிறார்கள். சிலுவை என்பது மனிதனுடைய வெற்றி, கடவுளுக்கு விரோதமாக மனிதன் எடுத்த போராட்டத்தில் வெற்றி. சிலுவையில் இயேசுவை அடித்து விட்டோம் அல்ல, சிலுவையில் அடிக்கப்பட்டது மனிதன் வெற்றி அல்ல. பிதா ஏற்கனவே ஆலோசனை பண்ணியது, இயேசுவின் முன் அறிவு. அவரே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் இது மனிதன் மகிழ்வதற்கோ வெற்றி பெற்று சொல்வதற்கோ எதுவுமே இல்லை.
இந்த இயேசு உலகம் உண்டாவதற்கு முன்பு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று ஏன் சித்தம் கொண்டார்? சொகுசு கார்கள் போகின்றன, பெரிய பஸ்ஸுகள் போகின்றன, டீலக்ஸ் வண்டிகள் மிக அருமையாக. அந்த வண்டிகள் உருவாகும் போது நீங்கள் அங்கு போய் பார்த்தால் பிரயாணத்துக்கு ஆயத்தமாவதற்கு முன்பு பிரயாணிகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு முதல் பிரயாணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு டிரைவர் சீட்டுக்கு பின்னாலே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் பிரயாணம் தொடங்காது. அது எதற்காக? ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் முதல் உதவி செய்து பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் ஒரு ஃபிளீட் ஓனருக்கு, ஒரு பஸ் சொந்தக்காரருக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனுக்கு ஒரு தரிசனம். மனிதன் பாவம் செய்து உலகத்துக்கே பெரிய ஆபத்து வரும், அவருடைய ஆத்மாவுக்கு பெரிய ஆபத்து வரும். அந்த பெரிய ஆபத்து வந்துவிடாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியான அந்த முதல் உதவியை போன்ற பெரிய உதவிதான் சிலுவை. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லாமல் அந்த பிரயாணம் ஆரம்பிக்க கூடாது. அது ஒரு தேவனுடைய சித்தம். சிலுவையின் திட்டம் இல்லாதபடி கர்த்தர் உலகத்தை படைக்கவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் உண்டாவதற்கு முன்பு, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு, எதுவுமே உலகத்தை இல்லாத போது பிதாவின் மனதிலே ஒரு திட்டம். தான் மனிதனாக பிறக்க வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும், பிற்காலத்தில் பாவம் செய்த மனிதனை மீட்க வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டமிட்டார். பூமியுடைய அஸ்திவாரமே ஆட்டுக்குட்டியான ரத்தம் தான். எத்தனையோ பெரிய உண்மைகளை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்தான கண்டுபிடிப்புகள். ஆனால் எந்த விஞ்ஞானத்துக்கும் அடைபடாத மாபெரும் சத்தியம் பூமியின் அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை. இரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் உலகம் உண்டாக்கப்பட்டது. இரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் மனு மக்களாகிய நாம் உண்டாக்கப்பட்டோம். நாம் பாவம் செய்வதற்கு முன்பே பாவ நிவர்த்திக்கான வழியை பரலோகம் உண்டாக்கி இருக்கிறார். அவ்வளவு பெரிய இரட்சிப்பின் திட்டம். அருமையானவர்கள், இப்போது பார்ப்போம் எப்படி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்பே வாசிக்க வேண்டிய அந்த ஒரு பகுதியை மாத்திர வாசிகள். உலக வாசிகள். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலகம் உண்டாவதற்கு முன்பே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒத்துக் கொடுக்கிறீர்களா? நாம் உலகம் உண்டாவதற்கு முன்பே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எங்கு? கிறிஸ்துவுக்குள். எப்படி? கிறிஸ்து சிந்திய இரத்தத்துக்குள். எப்பொழுது? உலகம் உண்டாவதற்கு முன்பு. அப்படியாதான் நான் எப்போது ரட்சிக்கப்பட்டேன்? உலகம் உண்டாவதற்கு முன்பே என் பிதாவின் சித்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படியானால் உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களா? அல்ல. அதல்ல இந்த வசனம் சொல்வது. பிற்காலத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படுவதை உலகம் உண்டாவதற்கு முன்பே கர்த்தர் அறிந்திருந்தார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சபையில் இருப்போம் என்பது எப்போது பிதாவுக்கு தெரியும்? உலகம் உண்டாவதற்கு முன்பு.
நம்முடைய பெற்றோர்கள் பிறப்பதற்கு முன்பு, மனுக்குலம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசு ரத்தத்துக்குள்ளாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் ரட்சிப்பு என்பது தற்செயலாய் நடந்ததல்ல, ரட்சிப்பு திட்டம். இவ்விதமாக பிதாஸ் திட்டமிட்டு உலகம் உண்டாவதற்கு முன்பே நம்மை எல்லாம் அவருடைய குமாரனுடைய ரத்தத்துக்குள்ளாக நம்மை தெரிந்தெடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலாய் நடந்தது போல ஒரு மரணத்தை குறித்து இவ்வளவு மேன்மை பாராட்டுகிறீர்களே என்று இந்தியாவில் மதவாதிகள் கேட்கிறார்கள். யார்தான் மறிக்கவில்லை? காந்தியடிகளை சுட்டுக் கொல்லவில்லையா? இந்திரா காந்தியை சுட்டுக் கொல்லவில்லையா? அன்வர் சாதத்தை எகிப்திலே சுட்டுக் கொல்லவில்லையா? ஆப்ரஹாம் லிங்கனை சுட்டுக் கொல்லவில்லையா? Ever so many assassinations throughout the world. உலகம் முழுவதிலும் எத்தனைய படுகொலைகள். இயேசு கிறிஸ்து மரணம் படுகொலை அல்ல. எத்தனையோ பேர் தானாகவே மரித்திருக்கிறார்களே, அது இரத்த சாட்சி. மரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் தங்கள் ஜீவனை விட்டிருக்கிறார்கள். அதை மரித்து தான் தீர வேண்டும் என்ற எந்த கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவோ மரிக்க வேண்டும், இவ்விதமாக தன் ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தவர், அப்படியே தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். ஆகவே it was not an accident. The cross was a divine assignment and not human accident. அது நடந்த விபத்தல்ல, பிதாவினுடைய திட்டம். இயேசு மரித்தது ஆபத்தல்ல, இயேசு மரித்தது விபத்தல்ல, இயேசு மரித்தது சரித்திரத்தில் நிகழ்ந்த விபரீதமான சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தது பரலோகத்தின் திட்டம், பிதாவின் வாஞ்சை, இயேசுவின் ஆசை. இவைகள் தான் சிலுவையிலே நிறைவேறி இருக்கின்றன. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் வேறு எதையும் உண்டாக்குவதற்கு முன்பு நம்மை கண்டார். நம்மை ரட்சிப்பதற்காக நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பே சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றால் எத்தனை அன்பு! சகோதரியே, நீ பிள்ளையை பெற்று மடியில் கிடத்திய பிறகுதான் உனக்கு பாசம். அந்த சின்ன கண்களை உன்னாலே மறக்க முடியவில்லை. அந்த சின்ன கைகளை பிடித்திருக்கிறாய். பாசம் அது நோய்வாய்ப்பட்டால் உன்னாலே உறங்க முடியவில்லை. அதை சாப்பிடாவிட்டால் நீயும் பட்டினி கிடக்கிறாய். உன் தாய் அன்பு அப்படி செய்கிறது பிள்ளையை கண்ட பிறகு. ஆனால் நாம் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே நம் மீது இயேசு வைத்த பிதா வைத்த அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி நம்மை ரட்சித்தார். எவ்வளவு பெரிய அன்பு என்று யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஆகவே மதவாதிகள் சொல்வது போல தற்செயலாக நடந்ததல்ல, அசாசினேஷன் அல்ல, இது பரலோகத்தினுடைய தியாகம். எல்லா ஒரு சீஷர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கவலையோடு போகிறார்கள், இயேசு மரித்து போனாரே என்று. வழியிலே இயேசு சந்தித்து அவளோடு பேசுகிறார். யாரை வெளிப்படுத்துகிறார்? தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். கவலையோடு போகிறீர்களே, இயேசு இல்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களே, அந்த இயேசுவை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறதே என்று சில விளக்கத்தை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. யாருக்கு? எம்மாவூர் சீஷர்களுக்கு. லூக்கா சுவிசேஷம் 24:46.
எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. நடந்தபடியே என்று சொல்லவில்லை, சம்பவித்தபடியே என்று சொல்லவில்லை, நீங்கள் பார்த்தபடியே என்று சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறது? எழுதியிருக்கிறபடியே. இயேசுவின் மரணம் எழுதப்பட்ட ஒன்று. அவர் இரத்தம் சிந்துதல் பரலோகத்தினால் எழுதப்பட்ட ஒன்று. நாம் ரட்சிப்படைந்தது எழுதப்பட்ட ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, தற்செயலாய் நடந்ததல்ல, எழுதப்பட்டது. உலகம் உண்டாவதற்கு முன்பு பிதா தன் மனதிலே எழுதினார், குமாரன் தன் மனதிலே எழுதினார், பின்பு வேத புத்தகத்தில் எழுதினார், தீர்க்க தரிசனமாய் எழுதினார். எழுதப்பட்டபடியே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரே தவிர தற்செயலாய் வந்து மரிக்கவில்லை, யூதருடைய கோபத்தினாலே மரிக்கவில்லை, மனிதனுடைய சதியினாலே மரிக்கவில்லை, பொங்கி எழுந்த மதவாதியுடைய கோபத்தினாலே இயேசு மரிக்கவில்லை, பிதாவின் திட்டத்தினாலே மரித்தார். இதுதான் இந்திய மக்களுக்கு விளங்கவில்லை. இந்த மரணம் தான் விளங்கவில்லை. விளக்கி சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மரணம் பிதாவின் திட்டம், பிதாவின் யோசனை, தீர்க்கதரிசன நிறைவு எழுதியிருக்கிறபடியே நடைபெற்றது. இப்போது நாம் பார்ப்போம். அருமையானவர்களே, பிதா யோசிக்கிறார். மனிதன் பாவம் செய்கிறான். பாவ மன்னிப்புக்காக பலிகள் செலுத்தப்படுகின்றன, ஆடுகள் வெட்டப்படுகின்றன, மிருகங்கள் வெட்டப்படுகின்றன, இரத்தம் சிந்தப்படுகிறது. எந்த மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்படவில்லை. இரத்த ஆறே ஓடுகிறது. பிதா பார்க்கிறார் தன் மனதிலே, வருங்கால சந்ததி பாவம் செய்து பாவத்தின் நிமித்தமாக இரத்தத்தை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இரத்த ஆறு ஓடுகிறது. ஆனால் பாவம் மன்னிக்கப்படவில்லை. பாவம் மூடப்பட்டது. பிதா யோசிக்கிறார், பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமே. எந்த மிருகத்துடைய இரத்தமும் எந்த மிருகத்தின் சரீரமும் பாவ மன்னிப்புக்கு பயன்படாது. உடனே தன் குமாரனை பார்க்கிறார். இயேசுவை, நீ பூமிக்கு செல்ல வேண்டும், நீர் போய் மரிக்க வேண்டும். குமாரன் சொல்லுகிறார், எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. குமாரன் சொல்லுகிறார் பிதாவை பார்த்து, நான் பூமிக்கு போக வேண்டும், நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ண வேண்டும். எந்த மிருகத்தின் சரீரமும் பாவத்தை சுமக்காது. எந்த மிருகத்தின் சரீரமும் பாவம் மன்னிப்புக்கு உதவாது. எந்த பறவையின் சரீரமும் பாவம் மன்னிப்பை கொண்டு வராது. உலகத்துக்கு பாவம் மன்னிப்பை கொண்டு வர நீ ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த நான் கற்பனையாக பார்க்கிறேன். அது கிறிஸ்துமஸுக்கு முந்தின சாயங்காலம் பிதாவாக்கிய தேவனும் குமாரனும் பேசுகிறார். மறுநாள் பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். பிதாவின் திட்டத்தின்படி பிறந்தார். சரீரம் உருவாக்கப்பட்டது. இந்த சரீரம் தான் பாவ மன்னிப்புக்காக நமக்காக பலியிடப்பட்டது. இந்த சரீரம் வருவதற்கு பிதாவின் திட்டம், பிதாவின் யோசனை, இயேசுவின் தியாகம்
இப்படி யோசித்து பாருங்க, நம்ம ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்ற. இந்த நாளில் ரட்சிப்பை விட்டு விலகி நடக்கிறீர்களே, இந்த ரட்சிப்பை உணராதபடி கசப்பும் சண்டையும் பகையும் வேதனையும் மன வைராக்கியமாய் ஜீவிக்கிற என் சபையே, நீயும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் நித்திய தேவன் எடுத்த யோசனை எவ்வளவு, எத்தனை பாடு. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக பரலோகத்தின் நெருக்கங்கள், இவைகளை நாம் எண்ணி பார்ப்போமானால் நாம் சண்டை போடுவது, சச்சரவு பண்ணுவது, எதிர்த்து நிற்பது நியாயமா? நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளாக விக்கிரகத்து முன்பு மண்டியிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஜாதியாய் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக பரலோகம் எடுத்த தியாகம் எத்தனை, என் பிதாவின் சிந்தனை எவ்வளவு. அருமையான சபையே, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை யோசித்து பாருங்கள். இப்போது நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்ப்போம். இரட்சகராகி அவர் அவருடைய சரீரத்தில் இப்ப பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். அவரை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை இந்த ஆராதனையில் நாம் முதலாவது ஆடாக பார்ப்போம், இரண்டாவது அவரை ஆலயமாக பார்ப்போம், மூன்றாவது அவரை சர்ப்பமாக பார்ப்போம், நாலாவது அவரை மேய்ப்பனாக பார்ப்போம். இந்த 4 விதத்தில் பார்த்து இந்த செய்தியை முடிப்போம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இயேசுவை ஆடாக பார்ப்போம். இயேசு ஆடு அல்ல, ஆனால் நாம் அவரை ஆடாக பாவிக்கிறோம். இந்த பாவனை எப்படி வந்தது? யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுக்க யோர்தான் ஆற்றங்கரையிலே நடந்து வருகிறார். அங்கு திரளான மக்களுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இயேசு வந்தவுடனே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், யோவான் 1:29, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் திடீரென்று இதோ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். எல்லாம் ஜனங்களாக இருக்கிறார்கள், திடீரென்று ஆட்டுக்குட்டி இருக்கிறாரே என்று. பிறகுதான் விளக்கம் சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. யாரையோ அவர் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக பாவனை செய்து சொல்லுகிறார். இயேசு ஆடல்ல, அப்படி பாவிக்கப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இதோ ஆடு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது என்று கேட்டான். மோரியா மலையில் குட்டி எங்கே என்று கேட்டான். மோரியா மலையிலே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு எழுப்பப்பட்ட கேள்விக்கு யோர்தான் நதிக்கரையிலே பதில் கிடைக்கிறது. எவ்வளவோ காலங்கள் மறைந்து விட்டன, கேள்வி அப்படியே இருக்கிறது. பரலோகம் மறக்கவில்லை, அந்த பதிலை தருகிறது. என் அருமையான சகோதரனே, ஜனவரி மாதம் 6ஆவது ஒரு கேள்வி கேட்டாய் ஆண்டவரிடத்தில். 7வது மாதம் கடந்து போகிறது, இன்னும் பதில் வரவில்லை. எனக்கு பதில் வரவில்லையே தவிர உன்னுடைய கேள்விக்கு பதில் உண்டு. சரியான நேரத்தில் கர்த்தர் தன் பதிலை தருவார். மௌனமாகவே கர்த்தர் இருக்க மாட்டார். நிச்சயமாகவே உனக்கு பதில் உண்டு.
அன்றைக்கு மோரியா மலையிலே கேட்ட கேள்விக்கு யோர்தான் நதிக்கரையிலே எவ்வளவோ காலம் கடந்து சரியான நேரத்தில் பதில் வருகிறது. இதோ ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியே எங்கே? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற முன்னே வருகிறார். யோவான் சானகன் பார்க்கிறான், இவர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறவா? இவர் தேவகுமாரன், இவரிடத்தில் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இவர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறக்கூடாது, தடை பண்ணுகிறான். நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. அருமையானவர்களே, இந்த ஞானஸ்நானம் எடுப்பது என்ன அர்த்தம்? நீதியை நிறைவேற்றுவது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? நீதியை நிறைவேற்றுவது. இப்போது வாசியுங்கள். நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். யாருக்கு ஏற்றது? யாருக்கு ஏற்றது? யாருக்கு ஏற்றது? நமக்கு ஏற்றது. நமக்கு என்றால் யார் யாருக்கும்? யோவான் ஸ்நானனுக்கு, இயேசுவுக்கு. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், யோவான் ஸ்நானகன் பாவியான மனுஷன். தாயின் வயிற்றில் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தாலும் பாவியான மனுஷன் தான். நீதியை நிறைவேற்றுவது மனிதனும் தேவனும் சேர்ந்தா? ஒரு பரிசுத்த தேவனும் பாவியான மனிதனும் சேர்ந்து தேவ நீதியை எப்படி நிறைவேற்றுவது? பொருத்தமில்லையே. எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டத்தில், ரட்சிப்பின் திட்டத்தில் எந்த மனிதனுக்கும் பங்கு இல்லை. அது பிதாவின் திட்டம். இப்போது நமக்கு ஏற்றது என்று சொல்லுகிறார். யாருக்கு ஏற்றது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தேவனாகிய நமக்கு ஏற்றது. ஆகவே இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது யாரெல்லாம் நீதியை நிறைவேற்றியது? பிதா தன் நீதியை நிறைவேற்றினார், குமாரன் தன் நீதியை நிறைவேற்றினார், பரிசுத்த ஆவியான தன் நீதியை நிறைவேற்றினார். இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் என்பது மனிதனுக்கு உணர்த்தும்படியாய் திரித்துவ தேவனே அங்கு வந்து அதை அங்கீகரித்தார். இவர் என் நேசகுமாரன். பிதா பரிசுத்த ஆவியை போல இறங்கினார். மனுஷகுமாரன் ஞானஸ்நானம் பெற்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆகவே திரித்துவம் அங்கீகரித்ததுதான் ஞானஸ்நானம். நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு, ஆண்டவர் அதை ஏற்படுத்துவதற்கு திரித்துவத்தை பயன்படுத்தி அதன் முக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். ஆகவே இந்த சபையிலே ஞானஸ்நானம் எனக்கு வேண்டாம் என்று அலட்சியமாக இருக்கிற தேவ பிள்ளையை 60 மைல் நடந்து வந்து இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். He walked 60 miles to be baptized. A person didn't need baptism at all. ஞானஸ்நானமே அவசியமில்லை. 60 கைல் நடந்து வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஞானஸ்நானம் கொடுக்க பிதா வந்தார், ஞானஸ்நானம் கொடுக்க குமாரன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். What an important occasion! எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரே கடவுள் தான், ஆனால் திரித்துவமாய் செயல்படுகிற அவர் அந்த 3 ஆள் தத்துவத்தினாலும் அதை கௌரவப்படுத்தினார். என்னை கேட்கவின் அருமையான சகோதரனே, சகோதரியார், ஞானஸ்நானத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். ஆகையினால் இப்போது இந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக
இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அங்க வந்தார். சரியாக உட்காருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் தன்னை ஒரு ஆலயமாக சொல்லுகிறார். அதையும் கவனிக்க வேண்டும். எப்படி ஆலயம் என்று சொல்லுகிறார்? ஆடு என்று சொல்லப்படுகிறது, இப்போது ஆலயம். எது எது ஆடு என்று சொல்லப்பட்டது? அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தையே ஆடு என்று சொல்லப்படுகிறது. இப்ப எது ஆலயம் என்று சொல்லப்படுகிறது? அவருடைய சரீரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். இதுதான் எஃப்ஐஆர் ஆயிற்று, இதுதான் குற்றப்பத்திரிகை ஆயிற்று. இயேசுவை சிறுவர் அடிப்பதற்கு குற்றப்பத்திரிகை. இவர் எருசலேம் ஆலயத்தை இடிப்பேன் என்று சொன்னார். என் அருமையான சகோதரரே, ஆண்டவர் அந்த ஆலயத்தை இடிப்பேன் சொல்லவில்லை. தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை நான் இடிப்பேன், அதை 3 நாளில் கட்டுவேன் என்று சொன்னார். என்ன அர்த்தம்? என் ஜீவனை கொடுப்பேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவளுக்கு சொல்வதற்காக இந்த ஆலயம் இடிக்கப்படும், 3 நாளில் மறுபடியும் கட்டப்படும் என்றார். என் அருமையான சகோதரனே, சகோதரி, ஒரு ஆண்டவர் ஒரு அருமையான செய்தியை நமக்கு தருகிறார். ஆலயம் இடிக்கப்படும், ஆலயம் இடிக்கப்படும். அந்த செய்தி எப்படி ஆலயம் இடிக்கப்பட்டது? அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட வரலாறு எப்படி? அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஆலயம் இடிக்கப்படுகிறது. அவருடைய தாடி முடியை பிடித்து இழுக்கிறார்கள், அவருடைய முகத்தில் துப்புகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார். வேதம் சொல்கிறது, என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன், என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன். இப்படியெல்லாம் செய்ததனாலே நான் ஆத்திரப்படவில்லை. என் சரீரத்துக்கு இப்படி செய்ததனாலே நான் கோபப்பட்டு எழவில்லை, மன கசப்படையவில்லை. எந்த விதமான எதிர் சிந்தனையும் என் உள்ளத்தில் எழவே இல்லை. என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன். அந்த ஆலயத்தை நான் காத்துக்கொண்டேன். உள்ளான ஆலயம் பத்திரமாக இருக்கிறது. அவருடைய சரீரம் இடிக்கப்பட்டது. அந்த சரீரத்தில் அவர் கட்டி வந்த ஆலயத்தை எவ்வளவு பாடுபட்டாலும் இடிக்க முடியவில்லை. என் அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். நம்முடைய சரீரத்துக்கு அதிக உபத்திரவங்கள் உண்டு, நம்முடைய சரீரத்துக்கு அதிக கஷ்டங்கள் உண்டு. மன ரம்மியத்தை இழந்து விடாதீர்கள். ஸ்தேவான் மீது கல்லெறிய போகிறார்கள், அவன் முகமோ தெய்வத்தினுடைய முகத்தை போல் இருந்து வேதம் சொல்லுகிறார். ஆகையினால் அருமையான சகோதரியை, சகோதரியை, ஆலயத்தை கட்ட விட மாட்டேன் என்கிறார்கள். மதவாதிகள் நமக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். உடனே கலெக்டர் ஆபீஸ் முன்பு கூடாதீர்கள், உடனே கொடி தூக்கி கொண்டு போகாதீர்கள், தெருக்களிலே ஆர்ப்பாட்டம் பண்ணாதீர்கள். என் கர்த்தர் அவருடைய உரிமை எடுபடும் போது அவர் கூக்குரலிடவில்லை, அவர் சத்தமிடவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய ஆலயம் கம்பீரமாகவே காக்கப்பட்டது. அது உள்ளான ஆலயம் பத்திரமாக இருந்தது. நாமும் அந்த ஆலயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால்
அவள் தோற்று போனார்கள் என அவள் எண்ணினார்கள் இந்த சரீரம் இதோடு அழிந்தது என்று. சங்கீதம் 16:10 வாசியுங்கள். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். போதும், அவருடைய சரீரம் கொலை செய்யப்பட்டது, அவருடைய ஆத்துமாவை பத்திரமாக இருந்தது. அது மாத்திரம் அல்ல, வாசியுங்கள். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய சரீரத்தின் அழிவை காண ஒட்டீர். கவனியுங்கள், ஆண்டவருடைய சரீரமானது ஆலயம். அந்த ஆலயத்தை இடிக்கிறார்கள். அந்த ஆலயத்தை கொலை இடித்து தள்ள வேண்டும் என்று இப்போது இயேசு மரணமடைந்தார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆலயத்தை கவனியுங்கள், அவருடைய ஆத்மா மரிக்கவில்லை, அவருடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கிறது. அவருடைய சரீரம் அழிவை காணவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், லாசருடைய சரீரத்தண்டை கர்த்தர் வருகிறார். எத்தனாவது நாள்? 4வது நாள். மார்த்தாள் என்ன சொல்லுகிறாள்? சரீரம் 4 நாள் ஆயிற்றே, இது நாறுமை என்கிறாள். ஏனென்றால் அழிவை கண்டுவிட்டது. 4ஆம் நாளிலே சரீரம் அழிவை காணும். 4, 5, 6 என்பது அடையாளமே தெரியாத அளவுக்கு கெட்டு போகும். அடையாளம் தெரியாமல் சரீரம் கெட்டு போவது எத்தனாவது நாளிலிருந்து? 4வது நாளிலிருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிலைமை அடைவதற்கு முன்பு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஆகவே எல்லாமே மிக அருமையாக திட்டமிடபடியே அவருடைய பிறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே பிதாவின் திட்டம், பிதாவின் சித்தத்தின்படியே எல்லாமே நடந்தது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சர்ப்பத்துக்கு அவரை ஓமையாக சொல்லுங்க. இதுதான் பெரிய பிரச்சனைக்குரிய காரியம். சர்ப்பத்துக்கு என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். சீக்கிரமாய் வாசியுங்கள். என்னாகமம் 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். வனாந்தரத்தில் கவனியுங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வருகின்றன. கீழ்ப்படியாத இஸ்ரவேலரை அது கடித்து விடுகின்றன. இஸ்ரவேலர் மடிகிறார்கள் வனாந்தரத்திலே. அப்போது மோசேயை பார்த்து கதறுகிறார்கள், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போது ஆண்டவர் சொன்னது, ஒரு கம்பத்தை நிறுத்தி அதிலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை. யாரை பாம்பு கடிக்கிறதோ அவன் இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் சாக மாட்டான், அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, இந்த சர்ப்பமானது எப்போதும் வைக்கப்பட்ட ஒன்று. எசேக்கியா ராஜா அந்த சர்ப்பத்தை உடைத்தே போட்டார். பிற்காலத்தில் ஜனங்களுக்கு தூபம் காட்டினார்கள். வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தபடியினாலே எசேக்கியா ராஜா அதை சுட்டெரித்து போட்டான். ஏனென்றால் அதற்காக வைக்கப்படவில்லை. ஆகவே வெண்கல சர்ப்பத்தை சரித்திரம் முடிந்தது. ஏன் இப்போது அதை பேசுகிறோம்? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வருகிறார். இஸ்ரவேலின் போதகனாகிய நிக்கதேமு அவரிடத்தில் வருகிறான். நிக்கதேமு இயேசுவை பாராட்டுகிறான். நீர் செய்கிற அற்புதம்
உண்மை போல யாரும் செய்ய முடியாது, நீ பரத்திலிருந்து வந்தவர், இப்படியெல்லாம் சொல்லுகிறான். 3 யோவான் 3:2 வாசியுங்கள். நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். விசுவாசி பாஸ்டர் போய், பாஸ்டர் வண்டர்ஃபுல் மெசேஜ், உலகத்தில் வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க, நீங்க தான் அருமையா பிரசங்கம் பண்றீங்க. ஒன்னும் பாஸ்டர் உடனே அது இருக்கட்டும், நீ ரட்சிக்கப்பட்டியா, கம் டு த பாயிண்ட், நீ எப்படி இருக்கிற. அதே மாதிரி இங்கு நிக்கதேமு இயேசுவை புகழும் போது கர்த்தர் கேட்கிறார். 3ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. ஆகவே நீ என்னை புகழ்வதெல்லாம் நிறுத்து, அற்புதம் அடையாளம் அதெல்லாம். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாயா என்று ஒரு கேள்வியை கேட்டார். கேட்ட பிறகு அவரிடத்தில் சொல்லுகிறார். 14, 15 வசனங்களை வாசியுங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையை அவனுக்கு உணர்த்துகிறார். எதை வைத்து சொல்லுகிறார்? சர்ப்பத்தை வைத்து. உங்க மனதில் ஒரு கேள்வி, சர்ப்பம் எப்படி இயேசுவாகும்? இந்த சர்ப்பத்தை ஒரு பாம்பை காட்டி இதை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, அந்த கம்பத்தின் மேல் ஏற செல்லவில்லை. இந்த கம்பத்தின் மேல் ஏறு ரட்சிக்கப்படுவாய் சொல்லல. கம்பத்தை நோக்கி பார், விசுவாசத்தோடு பார். நோக்கி பார் என்றால் விசுவாசத்தோடு பார். நீங்கள் பாருங்கள் அந்த சர்ப்பத்தை. அந்த சர்ப்பம் எது? பாவம். சர்ப்பம் பாவத்துக்கு அடையாளம். ஆனால் சிலுவையில் தொங்குவது யார்? இயேசு. வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே இயேசு தொங்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பிற்பகுதி. நமக்காக பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறதா? அப்படியான சிலுவையிலே இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார். அந்த பாவமாக்கப்பட்டதுதான் சர்ப்பத்தின் தோற்றம். சர்ப்பம் எதை காட்டுகிறது? என் இயேசு பாவமாக்கப்பட்டார். எப்படி பாவமாக்கப்பட்டார்? ஏசாயா 53:6 தெளிவாய் கவனியுங்கள். ஏசாயா 53:6. எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வாரம் முழுவதும் எவ்வளவு பொய் சொல்லியிருப்பீங்க. ஒரு பேப்பர்ல எழுத முடியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சிருப்போம். ஹில்டா, ராபர்ட், பேரட் எல்லாம் பேர் வச்சிருப்போம். அதை எவ்வளவு செல்லமா, என் எருமாடு, என் கழுது, என் நாய், ஏரியன் தோட்டத்தில் பேரிட்ட அத்தனை மிருகத்தையும் சேர்த்து நீங்களும் நானும் சொல்லுறோம். அருமையானவர்களே, எல்லாம் நம்முடைய எவ்வளவு பாவங்கள் ஒரு பேப்பர்ல எழுதுல நமக்கே வெக்கமா இருக்கு. இவ்வளவு காரியமா? யார்கிட்ட சண்டை போட்டோம்? அக்காட்ட, அண்ணனிடம், அண்ணன் மனைவி, மகன், எழுத்து வீடு, கடைக்காரன், கடன்காரன், லிஸ்ட் நீடிட்டே போகும். இத்தனையும் நமக்கு அவமானமாக இருக்கிறது. அத்தனை பாவமும் என் இயேசு மீது விழுந்தது. அத்தனை பாவமும் இயேசு மீது விழுந்தபடியினாலே இயேசு கண்ணுக்கு தெரியவில்லை. எது கண்ணுக்கு தெரிகிறது? பாவம். பாவமாக்கப்பட்டார், சர்ப்பமாக தெரிகிறார். சிலுவையில் உனக்காக
நான் பாவமாக்கப்பட்ட போது, உன் பாவத்தை நான் சுமக்கும் போது என்னை நோக்கி பார், அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் சர்ப்பத்தை நோக்கி பார் என்பதற்கு அர்த்தம். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். இப்படியெல்லாம் ரட்சிப்பின் திட்டத்திலே இயேசுனுடைய பாடுகள், வேதனைகளை பார்க்கிறோம். கடைசியாக அவர் ஒரு மேய்ப்பன். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகள் பலியாயின. புதிய ஏற்பாட்டிலே மேய்ப்பன் பலியாகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு பலியிடப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் பலியிடப்படுகிறார்? மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக வந்தார். எந்த ஆடும் பலியிடப்பட வேண்டாம், எழுத்தின்படி ஆடும் பலியிடப்பட வேண்டாம், எந்த மனிதனும் ஆடாக பலியிடப்பட வேண்டாம். மேய்ப்பனாக நான் பலியிட ஆயத்தமாயிருக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் காரை ஓட்டிக் கொண்டு போகிறீர்கள். வேலூர் நெடுஞ்சாலையிலே திடீரென்று ஒரு ஆடு குறுக்கே விடுகிறது. நீங்கள் சமாளிக்க முடியவில்லை. ஒன்றில் அந்த ஆட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டை தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரோட்டிலே உங்க கார் மோதி நீங்கள் சாக வேண்டும். Two options. ஒன்று ஆட்டை தப்பிக்க வேண்டும், அல்லது நான் மறிக்க வேண்டும். இதுபோல நிலைமையில் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளாகிய நம்மை தப்பிப்பதற்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆடு விலையற்றது, மனிதனுடைய உயிர் விலையேற பெற்றது. விலையேறப்பட்ட மனித உயிர் கொடுக்கப்பட்டு சாதாரண ஆடு காப்பாற்றப்படுகிறது. இதுதான் பிதாவின் திட்டம். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, ஒன்றுக்கும் உதவாத அற்பமான நம்மை ரட்சிப்பதற்கு விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டது. ஆண்டவர் இத்தனை பாடுகள் பட்டார். ஆகையினால் பெற்ற ரட்சிப்பை தக்க வைத்துக்கொள், பெற்ற ரட்சிப்பை பத்திரமாக வைத்துக்கொள். எந்த நாளிலும் நீ மேன்மை பாராட்டுவது உன் படிப்பல்ல, உன் அந்தஸ்தல்ல, உன் குடும்பம் அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனை எங்களுக்கு அனுப்பி எங்களை ரட்சித்த தயவுள்ள தகப்பனே, உம்மை விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய எங்கள் ஒரே தேவனாகிய உண்மை விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல மனதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது வனாந்திரத்து பண்டிகைகள் உணர்த்துகின்றன. திருத்துவமாகவே நீ செயல்பட்டதில் ஒன்று ரட்சிப்பின் திட்டம். எங்களை ரட்சிப்பதிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரித்துவ தேவன் ஈடுபட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்ல நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் ஆவியை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் சமாதானமாய் சந்தோஷமாய் அடுத்த வாரம் திரும்பி வர நீ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise.